வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர். ஸோ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரில் ஆம்ப்ளிஃபையர்னால் நமக்கு தெரியும், நார்மலாக இன்புட் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குறது. தேட் மீன்ஸ் இன்புட் சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணி அவுட்புட் சிக்னல் நமக்கு கிடைக்கிறது தான் என்னென்னா ஆம்ப்ளிஃபையர். ஸோ இன்புட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அவுட்புட் சிக்னல், பட் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா நமக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், டிஃபரன்ஸ்னாலே நம்ம சப்ராக்ட் பண்ணுறது. டிஃப்ரென்ஸ் ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது தான் டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன? இட் ஆம்ப்ளிஃபைஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்புட் சிக்னல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V1 அண்ட் V2 அப்படின்னு டூ இன்புட் சிக்னல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சிக்னலோட டிஃப்ரென்ஸ், அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூவை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது தான் என்னென்னா டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னால் இட் ஆம்ப்ளிஃபைஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்புட் சிக்னல். ஸோ த அவுட்புட் வோல்டேஜ் இஸ் நார்மலாக த அவுட்புட் வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்புட் சிக்னல். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னலை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா VD. ஸோ D மீன்ஸ் டிஃபரன்ஸ் இன்புட் வோல்டேஜ். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். நார்மலாக இந்த டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து மெனி அனலாக் சர்க்யூட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் இன்டகிரேட்டட் சர்க்யூட் எல்லாத்துலேயுமே இந்த டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்க்யூட் வந்து வெரி பாப்புலர் சர்க்யூட். டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து வெரி பாப்புலர் இன் மாடர்ன் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். Next, see the basics of differential amplifier. So let us consider the differential amplifier. So ஒரு differential amplifier வந்து consider பண்ணுற differential amplifier. So differential amplifierல வந்து பார்த்தீங்கன்னா two input signal இருக்கும். That is V1. அது வந்து V1 வந்து ground connection, then V2 ground connection பண்ணுறேன். So output வந்து நம்ம difference of the two input signal. Output is directly proportional to the difference of two input signal. So that is V0 equal to, already நம்ம பார்த்தது V0 is directly proportional to V1 minus V2. So இந்த differential amplifierல பார்த்தீங்கன்னா two modes of operations இருக்குது, அதாவது two types of gain இருக்குது. ஸோ அது என்ன கெயின் பார்த்தீங்கன்னா, one is differential mode gain. Second one is common mode gain. ஸோ டிஃபரன்ஷியல் மோட் கெயின் எப்படி? கெயின் வந்து ரெப்ரசன்டட் பை ஏ. கெயின்னாலே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஆனால அந்த ஏடி. ஸோ காமனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி ஆனனால ஏசி. ஸோ டிஃபரன்ஷியல் மோட் கெயின் வந்து ரெப்ரசன்டட் பை ஏடி, காமன் மோட் கெயின் வந்து ரெப்ரசன்டட் பை ஏசி. ஸோ டூ மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூ மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல் மோட் கெயின். ஸோ டிஃபரன்ஷியல் மோட் கெயின் இஸ் ஏடி. ஸோ கெயின்னாலே என்ன? அவுட்புட் டிவைடட் பை இன்புட். கெயின் மீன்ஸ் அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இப்போ இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு எழுத தெரியும். தட் இஸ் டிஃபரன்ஷியல் மோட் கெயின். அப்போ டிஃபரன்ஷியல் மோட் கெயின்னா திஸ் அவுட்புட் வோல்டேஜ், அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இன்புட் என்னவா இருக்கும்? இங்கே டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ இன்புட் voltage, two input signal, that is rate of change of output voltage is divided by rate of change of the difference of the two input voltage. அதாவது AD is equal to V0 divided by difference of two input voltage. V0 divided by difference of two input voltage. So that is AD is equal to, we can take V0 divided by VD. So this is the differential mode gain. இந்த கெயினை நம்ம dBல டெசிபல்ல மென்ஷன் பண்ணோன்னா differential mode gain AD is equal to 20 log V0 divided by VD. This is in dB. dBல நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி எழுதணும். ஸோ டிஃபரன்ஷியல் மோட் கெயின்னா வேறு ஒன்றும் கிடையாது. டிஃபரன்ஷியல் மோட் கெயின் மீன்ஸ் தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்புட் வோல்டேஜ். தட் இஸ் த டிஃபரன்ஷியல் மோட் கெயின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காமன் மோட் கெயின். காமன் மோட் கெயினை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஏசி.
ஸோ காமன் மோட் கெயின் ஏசி பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ இன்புட் வோல்டேஜை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. மாறாக இது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கோன்னா நார்மலாக அதோட காமன் ஆவரேஜ் ஆஃப் த டூ இன்புட் சிக்னலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக காமன் மோட் கெயின் பார்த்தீங்கன்னா மீனிங் என்னடா V1 இஸ் ஈக்குவல் டு V2. நம்ம V1 வோல்டேஜ் இப்போ 2 இன்புட் வோல்டேஜ் கொடுத்தோன்னா இதுவும் 2 இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இப்போ V0னா மீனிங் என்ன டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரில் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 இன்புட் வோல்டேஜ். அப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும் 0 வரும். ஸோ நார்மலாக அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன் காமன் மோட் கெயின் வந்து 0வாக இருக்கும். பட் டிஃபரன்ஷியல் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரன்ஸ் வோல்டேஜ். அந்த டிஃபரன்ஸ் வோல்டேஜை மட்டும் இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கோன்னா அதோட காமன் லெவல் ஆஃப் த டூ இன்புட்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். தட் மீன்ஸ் ஆவரேஜ் லெவல் ஆஃப் த டூ இன்புட் சிக்னல். ஸோ அந்த ஆவரேஜ் லெவல் ஆஃப் த டூ இன்புட் சிக்னலில் தான் என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னால் காமன் மோட் சிக்னல், காமன் மோட் கெயின். ஓகேயா? ஸோ இந்த காமன் மோட் கெயினை நான் விசின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விசி என்ன கேட்டேன்னா தட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த டூ இன்புட் சிக்னல். ஆவரேஜ்னா V1 + V2 டூ இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். அதோட ஆவரேஜ்னா என்ன வரும் டிவைடட் பை 2. ஸோ VC is equal to V1 + V2 divided by 2. நம்ம calculate பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா common mode gain AC. So that is common mode gain AC is equal to, that is ratio of output voltage and average of the two input voltage. V1 + V2 divided by 2. இந்த V1 + V2 divided by 2 என்னன்னு பார்த்தோம் VC, that is common mode voltage. That is AC is equal to V0 divided by VC. This is the common mode gain. So இந்த common mode gain நம்ம in decibel எழுதணும்னா that is AC is equal to 20 log V0 divided by VC in dB. ஸோ இதை வந்து டெசிபலில் எழுதும்போது நம்ம 20 log போட்டு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் காமன் மோட் கெயின். ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் மோட் கெயினுக்கும் காமன் மோட் கெயினுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. டிஃபரன்ஷியல் மோட் கெயினா டிஃபரன்ஸ் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் டிவைட் பை இன்புட் வோல்டேஜ் வர்றது டிஃபரன்ஷியல் மோட் கெயின். காமன் மோட் கெயின் பார்த்தீங்கன்னா அந்த டிவைட் பை இன்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா ஆவரேஜ் ஆஃப் த டூ இன்புட் சிக்னலாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதில் ஒன்று மெயினாக பார்க்க போகிறோம் தட் இஸ் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, தட் இஸ் CMRR. CMRR மீன்ஸ் தட் இஸ் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. இப்போ காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ பேரை பார்த்தீங்கன்னா நம்ம காமன் மோட் கெயின் பார்த்தோம். ஸோ காமன் மோட் கெயின்னா ஆவரேஜ் ஆஃப் த டூ இன்புட் சிக்னல். காமன் மோட்னாலே ஆவரேஜ் ஆஃப் த டூ இன்புட் சிக்னல். அந்த காமன் மோடை வந்து ரிஜெக்ட் பண்ணுற ரேஷியோ. ஓகே, அந்த காமன் மோடை நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரிஜெக்ட் பண்ணுற டேமுக்கு பேர் தான் என்னென்னா CMRR. ஏன் நம்ம காமன் மோடை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னா ஸோ இந்த காமன் மோட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சேம் இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். காமன் மோட்னாலே Vin வோல்டேஜும் V1ம் V2ம் நமக்கு காமன், போத் இன்புட்ஸ் ஆர் சேம். ஸோ சேம் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த சிக்னலில் நாய்ஸ் வந்து நிறைய அப்பியர் ஆகும். நமக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதாவது மெனி டிஸ்டர்பன்ஸ் அந்த சிக்னலில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறதுனால டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டி இருக்கோன்னா காமன் சிக்னலை வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணணும். அதாவது நம்மளை கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல் வந்து காமனாக இல்லாத மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுவோம், அந்த ரிஜெக்ட் பண்ணுற டேமுக்கு பேர் தான் என்னென்னா காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோனா வேற ஒன்றும் கிடையாது. த ரேஷியோ ஆஃப் தட் இஸ் CMRR that is denoted by rho that is equal to AD divided by AC. That is ratio of differential mode gain and common mode gain. It is defined as the ratio of the differential voltage gain to common mode voltage. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CMRR. அப்போ CMRRனா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம டூ மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தோம், டிஃபரன்ஷியல் மோட் கெயின் அண்ட் காமன் மோட் கெயின். டிஃபரன்ஷியல் மோட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ இன்புட் வோல்டேஜ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜில் நமக்கு பெட்டராக இது ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்கும். திஸ் இஸ் த பெஸ்ட் மோட் கெயின். ஸோ காமன் மோட் கெயின் ரிஜெக்ஷன் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போத் இன்புட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா
சேம் வோல்டேஜ். ஸோ சேம் வோல்டேஜ் கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகும்னா சிக்னலில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதாவது நாய்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ காமன் மோடை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்ஆர். ஸோ சிஎம்ஆர்ஆர் நம்ம காமன் மோடை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறோன்னா டிஃபரன்ஷியல் மோட் கெயின்லேருந்து காமன் மோட் கெயினை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடச்சிரோன்னா நமக்கு சிஎம்ஆர்ஆர் கிடச்சிரும். இப்போ நம்ம டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட அவுட்புட் டிஃபரன்ஷியல் மோட் கெயினோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ வி அவுட் இஸ் ஈக்குவல் டு இதோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரும், வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு விடி. வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு விடி ப்ளஸ் இதோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன, வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் விசி. நம்மளோட டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஏடி டிவைடட் பை ஏடி விடியை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஏடி விடியை காமனாக எடுத்தேன்னா 1 ப்ளஸ் இந்த டேர்மில் ஏடி விடி இல்லை, ஸோ ஏசி விசி டிவைடட் பை ஏடி விடி. ஓகேயா? In this equation ADVD into 1 plus அதாவது நமக்கு CMRR பார்த்தீங்கன்னா AD by AC, இங்கே AC by AD ன்னு இருக்குது. அப்போ நமக்கு 1 by rho வரும். that is 1 by rho into VC divided by VD. So இது வந்து total output voltage of the differential amplifier. Differential amplifier ஓட total output voltage. So இந்த output voltage பார்த்தீங்கன்னா இந்த output voltageல வந்து CMRR ஓட value வந்து நார்மலாக very high-ஆ இருக்கும். ஸோ ஹையாக இருக்கும்போது நார்மலாக போத் அதாவது காமன் மோட் வோல்டேஜும் டிஃபரன்ஷியல் வோல்டேஜும் நமக்கு நார்மலாக எப்படி இருக்கும்னா ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ ப்ரெசென்ட் ஆகி இருக்கும்போது ஸோ அவுட்புட் வந்து மோஸ்ட்டாக எது தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இந்த டிஃபரன்ஷியல் வோல்டேஜை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அவுட்புட் வோல்டேஜில் நார்மலாக டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரில் போத் த சிக்னல் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் வந்து மெயின்லி எதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா டிஃபரன்ஷியல் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மோஸ்ட்டாக இந்த காமன் மோட் என்ன ஆகிடும்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனில் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் கெயின் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் விடி அவுட்புட் வோல்டேஜ் வந்து டிஃபரன்ஷியல் வோல்டேஜை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் எழுதலாம், இல்லை காமன் மோட் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், ஹையாக ரிஜெக்ட் ஆகிடும். அதாவது ஹை சிஎம்ஆர்ஆர் இருக்கும், லோ காமன் மோட் கெயின் இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோன்னா 2 இன்புட் டெர்மினல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா நார்மலாக ஹையாக இருக்கும். டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ ஹையாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ வெரி லோ. தேங்க்யூ ஆல்.